அவர் பார்த்துக் கொள்வார். அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். நன்றி ஆண்டவரே. நீரே ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீரே கூடவே இருப்பவரே நடத்திடுவீர் இனிமேலும். எஸ், கடைசி வரை நடத்திடுவே. அவரே ஆதியும் அந்தமாய் இருக்கிறார். கடைசி வரை நடத்திடுவீர். நீரேகோவா, நீரேகோவா ஓரலகரா என் எல்லாமே. நீரேகோவா ஷமா என் கூடவே இருப்பவரே. கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முழு பலத்தோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த 9வது மாதம் காலை வேளையிலே ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைனில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை அதிசயமாய் பாதுகாத்து நடத்தினார். இந்த வருடத்தின் 8 மாதங்கள் ஆமென் வேகமாய் கடந்து விட்டது. ஆமென். இன்னும் சில மாதங்கள் தான் இந்த வருடத்தில் இருக்கிறது. இந்த வருடத்துக்கு தான் சில மாதங்கள் இருக்கிறது. நமக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பெரிய பிரயாணத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் இதுவரை கிருபையாய் நடத்தினார். ஒவ்வொரு மாதமும் எப்படி நாம் கடந்தோம் என்றால், கர்த்தர் ஒவ்வொரு மாதம் நமக்கு வேண்டிய அந்த மன்னாவை பரத்திலிருந்து தந்து ஆமென் அதை பார்க்க வைத்து, எத்தனையோ பிரதிகூலங்கள் எல்லாருக்கும் எல்லா மாதமும் ஆமென் நன்றாக இருந்ததா என்று கேட்டால் இல்லை. ஆனால் நம் கர்த்தர் மாறாதவராயிருந்து வேதத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தர் நான் மாறாதவர், ஆகையால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆமென். அவர்தான் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறார். பத்ம தீவில் கர்த்தர் யோவானுக்கு அதை தான் சொல்லுகிறார், நான் தான் முடிவு, நான் தான் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன், அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறேன். பத்ம தீவு தான் இனி எனக்கு முடிவு, இதோட முடிஞ்சதுன்னு அப்படி இருக்கிற அந்த டைம்ல கர்த்தர் தம்மை எப்படி வெளிப்படுத்துறார் பார்த்தீங்களா? பத்ம தீவில் உனக்கு முடிவு, நான் தான் முடிவு. ஆமென். அல்லேலூயா. அதாவது பத்ம தீவில் இல்லை உன் முடிவு, என்கிட்ட தான் உன் முடிவே இருக்கு. ஆமென். ஒவ்வொரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ள வேண்டும். சில பிரச்சனை தலைக்கு மேலே போகும்போது, சில காரியங்கள் நம் கழுத்தை நெருக்கும் போது,
இதோட முடிந்தது அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவருடைய நாமத்தை நினைவு கூறுங்கள். ஆதி மந்தவுமாயிருக்கிறார், அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறார். ஆண்டவரும் பாருங்க, எந்த இடத்துல தம்மை எப்படி வெளிப்படுத்தணுமோ அப்படி வெளிப்படுத்தி தம்முடையவர்களை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். 99 வயதான ஆபிரகாமுக்கு அவன் அந்த இடத்துல வந்து நான் ஆதியும் மந்தவுமா இருக்கிறேன்லாம் சொல்லல. அங்க வந்து என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். யாருமே இல்லாம 40 வருஷம் வனாந்திரத்துல தனித்திருந்த மோசைக்கு கர்த்தர் எப்படி சொல்றார் அப்படின்னா, நான் இருக்கிறேன்னு சொல்றார். எங்க தேவன் தம்முடையவர்களுக்கு எப்படி வெளிப்படுத்தணுமோ அப்படி வெளிப்படுத்தி தம்முடையவர்களை நடத்துகிற நல்ல கர்த்தர். ஆமென். இந்த மாதத்துக்கு கர்த்தர் ஒரு அருமையான வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் கடந்த ஃபாஸ்டிங் பிரேயர்லேயே தந்து விட்டார். அதை தான் நாம் இன்னைக்கு கேட்க போகிறோம். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 34வது அதிகாரம். எசேக்கியேல் 34வது அதிகாரத்தின் 29வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். எசேக்கியேல் 34:29. நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை. இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன். I will raise up for them a land of renown. கீர்த்தி பொருந்திய நாட்டு அவர்களுக்காக. ஆமென். அவர்களுக்காக நான் ஒரு நன்மையை எழும்ப பண்ணுவேன். அவர்களுக்காக நான் ஒரு நன்மையை எழும்ப பண்ணுவேன். எதற்காக அதை செய்கிறாரா? அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை, இனி அவமானத்தை சுமப்பதும் இல்லை. அப்ப தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில கர்த்தர் எதை விரும்புகிறார் தெரியுமா? தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில எது இருக்கக்கூடாதுன்னு விரும்புறார் தெரியுமா? பஞ்சமும் அவமானம். சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. ஹல்லேலூயா. நாம் பாடுவோமே, நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து, நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில் நிச்சயமாய் உங்க கரத்தையே நோக்கி. அவமானத்தாலும் தரித்திரத்தாலும் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையை மாற்றும்படி என்ன செய்யணுமோ அதை கர்த்தர் செய்கிறார். நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன். அப்படி நான் எழும்ப பண்றதுனால இது இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த நாளிலே ஆண்டவர் வந்து நம்மோடு கூட இந்த வார்த்தையை கொண்டுதான் பேசுகிறார். பாரு, உன் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம், உன் வாழ்க்கையில் இருக்கிற அவமானம், உன் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கம், இது மாறுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய எனக்கு முடியும்னு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாறா இருக்குல்ல, மாறா தண்ணீர் அண்டையில் இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்கனவே 3 நாட்கள் சூர் வனாந்திரத்தில் சுற்றி திரிந்து அங்க தண்ணியே இல்லை. தண்ணீர் இல்லாத இடத்திலிருந்து நேரம் எங்க கொண்டு போறார் அப்படின்னா ஒரு தண்ணீர் உள்ள இடத்துக்கு கொண்டு போறார். ஆமென். தாவீது சொல்லுகிறார், அவரனை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே அப்படி கொண்டு போய் விடுகிறார். தண்ணீர் இல்லாத இடத்துல மேய்க்கப்பட்ட ஜனங்கள், நடத்தப்பட்ட ஜனங்கள் தண்ணீர் அண்டை கொண்டு போய் விட்டதும் அவங்க வந்து ஆண்டவரே இந்த தண்ணீரை குடிக்கட்டுமான்லாம் கேட்க மாட்டாங்க. உடனே எடுத்து இந்த தாகத்துக்குடைய இதே அப்படிதான். பக்கத்துல தண்ணீர் தான் கேட்கவே மாட்டாங்க. தாகம் மட்டும் எடுத்துட்டு
ஆமாம், ஏன்னா நாவு மட்டும் வரலும் போது அது உடனே ஏதாவது பண்ணி ஆகும். எடுத்து உடனே டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, ஒரே கசப்பு. ஆமாம், அந்த இடத்துல அந்த கசப்பை மாற்றியே ஆகணும். இல்லைன்னா முறுமுறுத்து ஜனங்க முறுமுறுக்க ஆரம்பிக்கிறான். கசப்பை மாற்றியே ஆகணும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அது பக்கத்துல கர்த்தர் ஒரு மரத்தை வளர விட்டிருந்தார். அந்த மரத்தினால அந்த கசப்பு மொத்தமா, அந்த மரத்தினுடைய கிளைகளை வெட்டி போட்டது என்னாச்சு அப்படின்னா, அந்த கசப்பு அவ்வளவுத்தையும் அந்த கிளைகள் என்ன பண்ணிட்டு எடுத்துட்டு, இப்போ அந்த தண்ணீர்ல என்ன இல்லை, கொஞ்சம் கூட கசப்பு இல்லை. எப்படி மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றுவதற்காக அது பக்கத்திலேயே ஒரு மரத்தை கர்த்தர் வளர விட்டாரோ, அதுபோல அவருடையவர்களுக்கு தரித்திரம், அவமானம் இது இனி கேட்கப்படாமல் இருப்பதற்காக தேவன் அவர்களுக்காக ஒரு கீர்த்தி பொருந்திய நாட்டை எழும்ப பண்ணுவார். நல்ல கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இது நம்ம பர்சனலா பார்க்கும்போது நம்ம சந்திக்கிற, அதாவது இனி வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை, இனி சுமப்பதும் இல்லை. நமக்கு தெரியும், போன வாரம் அபிஷேக ஆராதனையிலே இந்த எசேக்கியேல் 34 தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் காண்பித்து, அதில் 23 முதல் உள்ள வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் இன்னைக்கு வீட்டில் போய் இதை நீங்கள் படிங்க. கர்த்தர் இதை தீர்க்க தரிசனமாய் சபைக்கு தந்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் நான் மழையை பெய்ய பண்ணுவேன். 26வது வசனம், நான் அவர்களையும் என் மேட்டின் மேல் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதம் ஆக்கி, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஆசீர்வாதம் ஆக்கி. ஆமே, நான் அவர்களை என்ன செய்ய போறேன்? ஆசீர்வாதமாக்கி. ஆமே, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னை கர்த்தர் ஆசீர்வாதமாக்குகிறார், என்னை கர்த்தர் ஆசீர்வாதமாக்குகிறார், என்னை கர்த்தர் ஆசீர்வாதமாக்குகிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை. பல நேரத்தில் நினைக்கலாம், ஆண்டவரை இனி சாத்தியமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இனி சாத்தியமா என்ற கேள்வி வரும்போது ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை நீங்க இருந்து படிக்கணும். ஆமென். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்துல இருள் இருந்துச்சு, ஆழத்துல இருள் இருந்துச்சு. ஆமென். சில பிரச்சனை ஆழத்துல இருக்கும். ஆமென், ரொம்ப கஷ்டம் அப்படிம்பாங்க. ஆழத்துல போனா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா ஆவியானவர் அப்படி அசைவாடுறாரு பாருங்க. ஆமென். அசைவாடும் போது அங்க வெளிச்சத்தை தேவன் உண்டு பண்ணுகிறார். அந்த வெளிச்சம் வந்ததுமே அந்த இருள் பிரிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட பூமியில எல்லா விருட்சங்களை முளைப்பிக்கிறார், விருட்சங்களை முளைப்பிக்கிறார். தண்ணீர் எல்லாம் ஒரு சைடுல ஒதுக்குகிறார். ஆண்டவர் ஒழுங்குபடுத்துகிறார். ஆமென். வானம்னு பேர் வைக்கிறார், பூமின்னு பேர் வைக்கிறார். வானத்துல நட்சத்திரங்களை எல்லாம் அப்படி பரப்புகிறார். ஆமென். பூமியில விருட்சங்களால நிரப்புகிறார், சமுத்திரத்தை மச்சங்களால நிரப்புகிறார். இவ்வளோ பெரிய தேவன் தான் எனக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை உண்டு பண்ணுவேன்னு சொல்றார். இத்தனை செய்தவருக்கு என் வாழ்க்கையில என் பஞ்சத்தையும் என் அவமானத்தையும் என்னை விட்டு அப்புறப்படுத்தும்படி ஒரு காரியம் செய்வது என்பது மிக 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 லேசான காரியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அல்லேலூயா. பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும்
லேசான காரியம் உமக்கது. ஆமென். கீர்த்தி பொருந்திய நாற்று. எதினாலே உனக்கு பஞ்சம், எதினாலே உனக்கு அவமானம், இதனால இங்க பாரு அவன் லைஃப பாரு. ஆமென். அவன் வாழ்க்கை பாரு. ஆமென். இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இந்த நிலை மாறும்போது யோபுவினுடைய வாழ்க்கையை பாருங்க. ஆமென். கர்த்தர் கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எழும்ப பண்ணினார். எப்படி யோபுக்கு எல்லாமே ரெண்டத்தனையா கிடைச்சு தெரியுமா யாருக்காவது? ஆமென். யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் யோபுவுக்கு எல்லாம் நஷ்டம் ஆச்சுன்னு தெரியும். எப்படி நஷ்டம் ஆச்சுன்னு தெரியும். கல்தையர் வந்தாங்க, சபையர் வந்தாங்க, காற்று அடிச்சுட்டு போச்சு, அக்கினி வந்தது. ஸோ அவன் லைஃப்ல என்ன நடந்து இப்படி ஆச்சுன்னு தெரியும். ஆனா யோபு லைஃப்ல எப்படி எல்லாமே ரெண்டத்தனையா கிடைச்சு. கர்த்தர் தான் ஆசீர்வதித்தார். ஆனா எப்படி ஆசீர்வதித்தார் ஏதாவது தெரியுமா நமக்கு? தெரியாது. யோபு கிட்ட கேட்ட இதுதான் யோபு சொன்னார். அவருடைய ரகசிய செயல் இது நடந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். இனி இவன் லைஃப்ல பஞ்சம் கிடையாது, இனி இவன் லைஃப்ல அவமானம் கிடையாது, இனி இவன் லைஃப்ல துக்கம் கிடையாது, இனி இவன் லைஃப்ல சாம்பல் கிடையாது, இனி இவன் லைஃப்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிற இந்த காலை வேளையில கர்த்தருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய கடந்த நாட்களிலே ஆவியானவர் இதுதான், நீ தேவனுடைய வல்லமையை பெரிதாய் பார், கர்த்தரை பெரிதாய் பார். ஆமென். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த செய்தி வந்து கொண்டே இருக்கிற தூதர்கள் ஏற்கனவே இயேசு சொன்னார். தூதர்கள் சொல்லியாச்சு. அதை சொல்லி கேட்டுட்டு ஸ்திரீகள் போய் சொல்றாங்க. அதுக்கப்புறம் எம்மாவிற்கு போன சீஷர்களை வச்சு ஆண்டவர் பேசுறார். எல்லாமே பேசினதுக்கு அப்புறம் இன்னும் சீஷர்களுக்கு எப்படிதான் இருக்கு அப்படின்னா சந்தேகம் மாறல. லூக்கா 24வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? இந்த காலை வேளையில ஆமென், இந்த வாக்குத்தத்தத்தை வாங்கணும்னே உட்கார்ந்து இருக்கிற உள்ளமே, ஆமென், கர்த்தர் வார்த்தையை தந்துட்டார். ஆனாலும் ஒரு கலக்கம், ஒரு சந்தேகம் இருதயத்துல இருந்துட்டு இருக்கு. ஆண்டவர் கேட்கிறார், நீங்க ஏன் கலங்குறீங்க? ஆமென். நீங்கள் உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? அடுத்த ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். ஆமென். தொட்டு பாருங்கள். அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆமென், இதை நீ நம்பணும்னா நீ என்ன பாரு. எப்படி பார்க்கணுமா? தொட்டு பார்க்கணும். நீ என் கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு என் பக்கத்துல வாரியோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் உனக்கு பெருசா தெரிவேன், மீதி எல்லாம் உனக்கு சின்னதா தெரியும். எவ்வளவுக்கு எவ்வளவு. இன்னும் ஏன் கலங்குற? இன்னும் ஏன் சந்தேகப்படுற? கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கன்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டான், கைவிடவே மாட்டான். ஆமென். கைவிடவே. ஆமென். அதாவது இந்த பஞ்சத்தால ஒருத்தங்க தரித்திரத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்கனாலே அதோடு கூட அவங்கள அந்த அவமானமும் சுற்றி கொள்ளும். ஏன்னா கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுலேயும்
ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில, அதாவது கையேந்தி நிற்கிற ஒரு சூழ்நிலை வந்துட்டுன்னா உலகம் வந்து எவ்வளவுக்கு நிந்திக்க முடியுமோ அவ்வளவுக்கு நிந்திக்கும். யோபுவின் நண்பர்கள் யோபு கிட்ட வந்து ஏன் ஆண்டவரை வச்சே பேசிட்டு இருந்தாங்கன்னா, யோபு ஆண்டவர் மேல அவ்வளவு நம்பிக்கையா இருந்ததுனால, அதனாலதான் வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப அப்படியே வச்சு ஆண்டவரை வச்சே பேசிட்டு இருந்தான். ஆமென். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவப்பிள்ளை வாழ்க்கையில இந்த தரித்திரம், பஞ்சம், அவமானம் இவைகள் வரும்போது உலகம் சுற்றி இருக்கிறவங்க கேட்கிற கேள்விகள், ஆமென், அதற்கு நம்மிடத்தில் பதில் இல்லை. அப்பதான் நம்ம அப்பான்னு நோக்கி பார்ப்போம். அப்படி நோக்கி பார்க்கும்போது பாருங்கள், சனகரிப் வந்து சொன்ன நிந்தையின் வார்த்தைக்கு எசேக்கியா தன் ஜனங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரு, ஒரு வார்த்தையும் பேசிடாதீங்க. ஆமென். நம்ம கிட்ட பதில் இல்லாத போது நம்ம எதெல்லாமோ பேசி விடுகிறோம், என்னெல்லாமோ பேசி விடுகிறோம். இல்லை, நாம் அவருடைய ஜனங்களானாலும், அவர் நம்முடைய தேவனானால் நம்முடைய தரித்திரத்தை, அவமானத்தை நீக்கும்படிக்கு அவர் கீர்த்தி பொருந்திய நாட்டை நமக்காக எஸ், இந்த 9ஆம் மாதம் 1ஆம் தேதி காலை வேளையில வலது கரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, என் அவமானத்தை நீக்கும்படி, என் பஞ்சத்தை நீக்கும்படி, என்னை திருப்திப்படுத்தும்படி, நான் களி கூறும்படி கர்த்தர் எனக்காக ஒரு கீர்த்தி பொருந்திய நாட்டை எழும்ப பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் வந்து முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென். யாத்திராகமம் 16:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தர் கையால் செத்து போனோமானால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். இந்த முறுமுறுப்பு நிமித்தம் ஆண்டவர் வந்து அதுல யாரையுமே அடிக்கல. இது முறுமுறுக்கிறது தப்பு, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா இந்த முறுமுறுப்பு நிமித்தம் கர்த்தர் இங்க யாரையுமே என்ன பண்ணல அப்படின்னா அடிக்கல. சில இடத்துல எல்லாம் ஆண்டவர் வந்து முறுமுறுத்ததுல அட்டாக் பண்ணியிருப்பார், அழித்திருப்பார். ஆனா இங்க ஆண்டவர் வந்து அவங்கள வந்து கையே வைக்கல. ஏன்னா அவங்க உண்மையில இப்ப எதுதான் டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஆசை அல்ல, அவங்க தேவைய. ஆமென். இவங்க வந்து அவங்க ஆசை அல்ல, அவங்க பட்டினி. ஆமென். அப்பொழுது கர்த்தர் மோசேயை கொண்டு பேச வைக்கிறார். என்ன பேச வைக்கிறார்னா, அதுல 2 வார்த்தை பாருங்கள். 6வது அதிகாரம் 6வது வசனம் 16:6 கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் என்பதை சாயங்காலத்தில் அறிவீர்கள். 7வது வசனம், விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். சொல்லுங்க, அறிவீர்கள், காண்பீர்கள். அறிவீர்கள், காண்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. சாயங்காலத்துக்கும் விடியற் காலத்துக்கும் எவ்வளவு டைம் டிஸ்டன்ஸ் இருக்கும்? 1 வருஷம். சிலருக்கு விடியற் காலமே கிடையாது. ஆமென். சாயங்காலத்திலே அறிவீர்கள், விடியற் காலத்திலே காண்பீர்கள். ஹல்லேலூயா. அப்ப சாயங்காலம்னாலே பொதுவாக அது ஒரு அழுகை தங்குகிற இடம், சூரியன் வந்து மறைகிற நிலை. ஆனா அந்த இடத்துல கர்த்தர் சொல்ல, நீ அறிவ. ஆமென். அப்போ ஒரு காரியத்தை இன்னைக்கு காலை வேளையில் ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வந்து கர்த்தர் உட்கார வைத்து கர்த்தர் செய்ய போகிறதை அறிந்து கொள்ள வைக்கிறார். ஆமென். அவர் அறிந்து கொள்ள வைக்கிறவர் மட்டுமல்ல, நம் கண்கள் காணும்படி செய்கிறவர். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அறிவீர்கள். நேற்று இரவு 2 வார்த்தை ஆண்டவர் காட்டுது, நீ அறிவாய், நீ காண்பாய். நான் உனக்கு செய்ய போகிறதை நீ அறிந்து கொள்வாய், நீ அதை காண்பாய். விடியற் காலத்துல நீ கண் விழித்து பார்க்கும் போது
பனி படர்ந்து இருக்கிறதை பார்ப்பாய். அதே போல பனி நிரம்பி இருக்கிறது. பனி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா விலகுது. விலகும் போது பார்த்தா அப்படி ஒரு முத்து போல நிறைய செதறி கிடக்குது. என்ன தெரியுமா? மன்னா. இஸ்ரவேலருக்கு கீர்த்தி பொருந்திய நாட்டு என்ன தெரியுமா? மன்னா. இந்த மன்னா எப்பொழுது பொழிய ஆரம்பித்ததோ அதன் பிறகு அவர்கள் கானான்ல கால் வைக்கும் வரைக்கும் அவர்களுக்கு என்ன இல்லை தெரியுமா? பட்டினி இல்லை. ஆமென். பட்டினி இல்லை. இந்த மன்னா எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? வானத்தின் அப்பம், திருப்தியாக்கும்படி. சாயங்காலத்திலே அறிவீர்கள். சாயங்காலத்துல காடை அப்படி மூடுது, மூடிக்கொள்ளுது. விடிய காலத்துல வெயில் வெயில் ஏறினதும் மன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா உருகி போயிடும். ஆமென். அப்போ நம்ம லைஃப்ல ஒரு கொடும் வெயில் அடிக்கிறதுக்கு முன்னதாகவே நம்மை திருப்திப்படுத்துகிற மன்னாவினால் நாம் இருக்கிற இடத்தை மூடுகிறவர். இஸ்ரவேலருக்கு கீர்த்தி பொருந்திய நாட்டாய் கர்த்தர் மன்னாவை எழும்ப பண்ணினார். அதனால அவர்கள் அதுக்கு பிறகு நாங்க பட்டினியால சாக வேண்டுமா? இல்லை. அதுக்கப்புறம் ஆசைக்கு பொதுவாகவே அப்படிதான். முதல்ல நம்ம டிமாண்டே தேவை சந்திக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆசை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். யாக்கோபு பாருங்க. யாக்கோபு ஆண்டவர்கிட்ட முதல்ல வைத்த ஜெபமே என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு உண்ண உணவு அப்படிம்பார். ஒருத்தங்க சாப்பாடுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாங்க அப்படின்னா, நம்ம எத்தனை பேர் டெய்லி சாப்பாடுக்காக ஜெபம் பண்றோம் அப்படின்னு கேட்டால் யாருமே கை தூக்க மாட்டோம். ஏன் தூக்க மாட்டோம் தெரியுமா? நம்ம வீட்டில் சாப்பாடு இருக்கிறதுனால. ஆமென். ஆனால் சாப்பாடு இல்லை, அடுத்த வேலைக்கு அடுத்த நாளைக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவாங்க. இந்த யாக்கோபு ஜெபிக்கிறான். அதே 28:20 தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவீரானால் கர்த்தர் எனக்கு. அப்போ ஆண்டவரே எனக்கு என்ன நீங்க போஷித்து, நான் வேற பெருசா ஒண்ணு கேட்கல, ஆண்டவரே போஷித்து என்ன போஷித்து நடத்துங்க. இது யாக்கோபினுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குல அதிகம் சஞ்சரித்த ஒரு மனிதன் யார் அப்படின்னு கேட்டா யாக்கோபு. யாபோக் ஆற்றின் கரையில இருந்து ஒரு இரவு அழுதார். அதன் பிறகு அவர் லைஃப்ல ஒரு பெரிய அழுகையின் பள்ளத்தாக்கு வந்துச்சு. அதுதான் யோசேப்பு அவரை விட்டு பிரிக்கப்பட்ட தருணம். கர்த்தர் அதை அனுமதித்தார். ஹல்லேலூயா. அனுமதித்ததெல்லாம் ஆதியாகமம் 37:35 சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய கடைசி வசனத்துல அழுது கொண்டிருந்தான், அழுதுட்டே இருந்தான், அழுதுட்டே இருக்கிற ஒருத்தன். ஆண்டவரே, யாபோக் ஆற்றின் கரையில் அழுத போது பக்கத்துல நின்னீங்க. ஆனா இப்ப அழுது கொண்டே இருக்கிறானே ஆண்டவரே, ஒரு நாள் 2 நாள் அல்ல, அநேக நாட்களாய் அவனுக்கு ஆறுதல் சொல்ல அவனுடைய குமாரர்கள் குமாரத்தைகள் நிற்கும் போது அவன் இடம் கொடுக்கவில்லைன்னா அதன் அர்த்தம் என்னன்னா, இந்த அழுகை இருக்கட்டும் என்கிட்ட, இந்த அழுகை இருக்கு, ஆறுதலுக்கு அவன்கிட்ட இடம் இல்லை. ஆமென். ஆறுதலுக்கு 10 பிள்ளைங்களுக்கு மேல ஆறுதல் சொல்றதுக்கு நிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தை ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. ஆனா யாக்கோபிட்ட அதுக்கு ஸ்பேஸ் இல்லை. ஃபுல்லா கண்ணீரால நிரம்பி இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் ஆறுதல் சொன்னாலும் அதுக்கு இடம் இல்லை. எல்கானா ஆரம்பத்துல சொன்ன ஆறுதலின் வார்த்தைக்கு அன்னாளுக்கு இடம் இருந்துச்சு. ஆனா போக 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 எல்கானாவின் ஆறுதலின் வார்த்தைக்கு அன்னாள் கிட்ட இடம் இல்லை.
அதனாலதான் எல்கானா எவ்வளவு இங்க பாரு, 10 பிள்ளைகளை பார்க்கல நீ எனக்கு அதிகம் இல்லை, இப்படி எவ்வளவு அழகா ஒரு புருஷன் சொல்றாரு. அவன் நிறைய கொடுக்கிறார், எல்லாத்தையும் நிறைவா, ஆனாலும் உனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்கானா இன்டைரக்டா கூட அண்ணால காயப்படுத்தலை. ஆனாலும் அவள்கிட்ட ஸ்பேஸ் இல்லை. அதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தைக்கு நம்ம கிட்ட இடம் இல்லைன்னா நம்ம கண்ணீர் மாறாது. நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தைக்கு நம்ம இடத்தில் இடம் இல்லை என்றால் அது பறவைகள் கொத்தி கொண்டு போய்விடும். ஆமா, அதனாலதான் ஆண்டவர் சொல்லு, யோவான்ட்ட இந்த பேப்டிசம் எடுக்க வரும்போது ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க, அது எல்லாருக்குமே எல்லாத்துக்கும் சொல்ற வார்த்தை, இப்பொழுது இடம் கொடு அப்படின்பார். நீ இடம் கொடு. ஐயோ ஆண்டவரே நீ இடம் கொடு, நான் ஸ்பேஸ் கொடுக்கணும் என் லைஃப்ல. ஆனா இவர்கள் ஆறுதல் சொல்ல நிற்கும் போது யாக்கோபால அந்த ஸ்பேஸ் கொடுக்க முடியல, அழுது கொண்டே இருந்தான். ஸ்பேஸ் கொடுக்க ஆண்டவர் விடல, அதான் சத்தியம். ஏன் இந்த கண்ணீரை ஆண்டவருக்கு துடைக்க முடியாதா? ஆமென். ஏசா 400 பேரோடு வருகிறான், இவ்வளோ பெரிய, அது பெரிய பிரச்சனை, மொத்தமா இழக்க போறான். இப்போ ஒண்ணுதான் அவனை விட்டு போயிருக்கு. ஆனா ஏசா பிரச்சனை ஒண்ணு இல்லை, அவனுக்கு பிறந்த அத்தனை பிள்ளைகளும் அவன் என்ன பண்ண போறான்? கொலை செய்ய போறான். எல்லாம் மொத்தமா அவனை விட்டு போக போகுது, எல்லாமே போக போகுது. அந்த பிரச்சனையை ஒரே நாள்ல ஆண்டவர் முடிச்சிட்டார். அந்த கண்ணீருக்கு ஒரே நாள்ல முற்றுப்புள்ளி வச்சுட்டார். ஆனா இவன் ஒருத்தன் இல்லை, 12 பிள்ளைகளையும் ஏசா அடிக்க போறான். ஆனா அந்த பிரச்சனையை ஆண்டவர் ஒரே நாள்ல அந்த கண்ணீருக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு. ஆனா இப்ப பாருங்க, மற்ற பிள்ளைங்களா இருக்கிறாங்க, ஒருத்தன் இல்லை, யோசேப்பு இல்லை. ஆனா இந்த பிரச்சனைக்கு மட்டும், இந்த கண்ணீரை மட்டும் ஆண்டவர் துடைக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா யாக்கோபு பண்ண ஜெபம் ஆண்டவர் என்னைக்குமே புரிஞ்சுக்குவாங்க. நம்ம அந்த ஆதி அன்பு இருக்குல்ல, அது ஆண்டவருக்கு என்னைக்குமே ப்ரெஷியஸ். நம்ம ஃபர்ஸ்டா பண்ற ஜெபம் இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்டா பண்ற ஜெபம், அதுல ஒரு லவ் இருக்கும், அதுல ஒரு பயம் இருக்கும். ஆமென். இந்த இடத்துல உண்மையில இந்த கண்ணீர் இங்க இருந்து அழுதுட்டே இருக்கிறான், இன்னொரு பக்கம் யோசேப்பு வளர்ந்துட்டே இருக்கிறான். தெரியாது, ஏற்கனவே இந்த வார்த்தை ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறேன், ஆனால் இன்றைக்கு தேவைப்படுறதுனால அதை மறுபடியும் சொல்லுகிறேன். உன் கண்ணீர் தான் உன் நன்மைக்கான தண்ணீர். ஆமென். உன் கண்ணீர் தான். இனி அவமானத்தால், அப்ப இதுவரை அவமானம், அவமானத்தினால, இனி பஞ்சத்தால், இதுவரை பஞ்சம், இதனால என்ன கண்ணீர், அழுது கொண்டே இருக்கிறான். எனக்கு தெரியல, அநேக நாள் கழித்து அதன் பலனை நீ காண்பாய். கர்த்தர் ஒரு கீர்த்தி பொருந்திய நாட்டை வளர பண்ணிட்டே இருக்கிறார். அதுதான் யோசேப்பு. அவன் கனித்தரும் செடி என்று இதே யாக்கோபை வச்சே பின்னாட்கள்ல சொல்ல வைத்தார். அவனை செடின்னே சொல்ல வச்சுட்டார். சத்தம் அவர் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நீங்க எது நிமித்தம் அழுது கொண்டே இருக்கிறீர்களோ அதையே உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கர்த்தர் எழும்ப பண்ணுவார். சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எது நிமித்தம்? ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், நாட்கள் சென்றது ஏறக்குறைய 20 வருடம் கழித்து. ஆமென். ஆண்டவர் பார்த்தீங்களா, 20 வருஷத்துக்கு பிற்பாடு என்ன நடக்கும் என்பதை அறிந்து 20 இயர்ஸ்க்கு முன்னாடியே யாக்கோப, யோசேப்ப ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்றார். ஒருத்தனை தளர பண்றாரு, ஒருத்தனை வளர பண்றாரு. ஆமென். யாக்கோபு தளர்ந்தாதான் யோசேப்பு வளருவான். ஹல்லேலூயா. அழுது கொண்டே இருந்தான். அந்த டே வந்தது, அந்த நாள் வந்தது. அன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? ஆதியாகமம் 42வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை பார்க்கும்போது, எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து,
நீங்கள் அறிவீர்கள், நீங்கள் காண்பீர்கள். எகிப்திலே தானியம் உண்டு என்று அறிந்து தன் குமாரரை நோக்கி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அடுத்த வார்த்தையை பாருங்க, நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு வார்த்தை சொல்லுங்க. இதுக்குதான் யாக்கோபை உன்னை இவ்வளவு நாள் அழ வச்சது. இதுக்குதான் யாக்கோபை உன்னை இவ்வளவு நாள் அழ வச்சது. இதுக்குதான் யாக்கோபை உன்னை இவ்வளவு நாள் அழ வைத்தது. ஓ, thank you Jesus. நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படிக்கு நீங்கள் அவ்விடத்துக்கு போய் தெரியாது. தேவனே, உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறது ஒரு கண்ணும் காண. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு வேளை யோசேப்புக்கு அப்படி ஒரு சம்பவம் நடக்கலன்னு வைங்களேன், அந்த 1வது வசனத்துல சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்க? ஒருவர் அந்த கூட்டத்தில் யார் இருந்திருப்பா? யோசேப்பு இருந்திருப்பா. மொத்தம் இன்னைக்கு சில காரியங்கள் நம்மிடத்திலிருந்து பறிக்கப்பட்டது போல. ஆமென். யாக்கோபே, நான் சாகாமல் பிழைத்திருக்கும்படி. யாக்கோபே, அன்னைக்கு நீ ஏன்ட்ட ஒரு ஜெபம் பண்ண தெரியுமா? என்ன ஜெபம்? ஆண்டவரே, எனக்கு உணவு தாங்க. தாவீது ஒரு ஜெபம் பண்ணார்ல, உமது அடியேனின் வீடு உமக்கு முன்பா இருக்கும்படி. இந்த கூடாரம் விழுந்த போதும் தூக்கி நிறுத்தினார்ல. ஆமென். ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் முன்னமே பார்த்து, நமக்கு தெரியாதுங்க, ஆண்டவர் நம்மை நாளைக்காகவும் ப்ரிப்பேர் பண்றாரு. 5 வருஷம் பிற்பாடு உள்ளதுக்கும் ப்ரிப்பேர் பண்றாரு. ஆமீன். இன்னும் என் வருகைக்காகவும் ப்ரிப்பேர் பண்றார். என் ஆண்டவர் அட்வான்ஸா போயிட்டு இருக்கிறார். அவர் என்ன சொல், நான் உனக்கு முன்னே போய், நான் உனக்கு முன்னே போய். எங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டார். ஆமா, நல்லா தானே போயிட்டு இருந்த லைஃப். 20 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டார். என்ன ஆண்டவருங்க இது! 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமே. ஆண்டவரே, நமக்கு தெரியும் யாக்கோபு செய்தி வருது. என்ன செய்தி வருது தெரியுமா? ஆதியாகமம் 45:25 முதல் பார்த்தீங்கன்னா, அவர்கள் எகிப்திலிருந்து போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாகிய யாக்கோபின் இடத்தில் வந்து, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாயிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் அவர்களை நம்பவில்லை. இப்படிதான் இருக்கும் ஆண்டவருடைய செயல். ஹல்லேலூயா. அவன் இருதயம் மூர்ச்சை அடைத்தது. கொஞ்ச நேரத்தில் ஹார்ட்டே நின்னுட்டு, நம்பவே இல்லை, நம்ப முடியல. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, இதே சகோதரர்கள் வந்து ஒரு பொய்ய சொன்னாங்க, அதை நம்பினான். என்ன பொய்ய சொன்னாங்க? யோசேப்பு. அப்போ பொய்ய நம்பிட்டோன்னு வைங்களேன், இந்த மெய்ய நம்ப முடியாது. அதனாலதான் சத்தியத்தையும் அறிவீர்கள். சாத்தா வந்து ஃபுல்லா பொய் சொல்லிட்டே இருப்பான். உனக்கு கிடைக்காது, உனக்கு கிடைக்காது. அவன் அப்படிதான் சொல்லுவான். ஆமே. நம்மளும் அவன்கிட்ட போய், நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்கிற, அவன் ஃபுல்லா போய். அவன் உனக்கு கிடைக்க வளர்ந்தான். பொய்ய நம்பி அழுதுட்டு இருக்கிறான் ரொம்ப நாள். சத்தியத்தை நம்ப முடியல. ஆமே. ஹல்லேலூயா. ஏன் பொய்ய நம்பினான் தெரியுமா? யோசேப்பின் வஸ்திரத்தை காட்டினாங்க. இப்போ நம்ப முடியல. நம்பதும் அடுத்து என்ன பண்றா பாருங்க. அடுத்த வசனம், அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும்
தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. கர்த்தருக்கு தெரியுங்க, நம்மை மறுபடியும் உயிர்ப்பிக்க எதை காண வேண்டுமோ அதை காணும்படிக்கு. சத்தமா ஆமென் சொல்லுங்க. யோசேப்பு தன் தகப்பனிடத்துல சகோதரர்களை அனுப்பி சகோதரர்களை தன் தகப்பனிடத்துல கூட்டிட்டு வரணும். கூட்டிட்டு வரும்போது யோசேப்பு சகோதரர்களுக்கு என்ன சொல்லுவார் தெரியுமா? என்ன கொடுத்து விடுவார் தெரியுமா? 10 சாக்கு நிறைய தானியத்தை கொடுத்து விடுவார். யோசேப்புக்கு தெரியும், யாக்கோபு இருக்கிற இடத்துல இருந்து யோசேப்பு இருக்கிற இடம் வரைக்கும் யாக்கோபு வந்து சேருவதற்கு அவனுக்கு எவ்வளவு ஆகாரம் தேவை அப்படின்னு யோசேப்புக்கு தெரியும். ஆமென். அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வரணும். ஆதியாகமம் 45வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்துல, அப்படியே தன் தகப்பனுக்கு 10 கழுதைகளின் மேல் எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களும் 10 கோழிகை கழுதைகளின் மேல் தன் தகப்பனுக்காக வழிக்கு தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் ஏற்றி அனுப்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இது ஒரு சண்டே கூட இந்த வார்த்தையை ஒரு நாள் டச் பண்ண ஆண்டவர் கிருபை செய்தார். ஆமென். ஒரு யோசேப்புக்கு தெரியும். ஆமென். இந்த பாதையில், ஏன்னா இனி யாக்கோபு பயணிக்கிற பாதையில் ஏற்கனவே யோசேப்பு கொண்டு போகப்பட்டோம். அங்கிருந்து இங்க வரது வர, ஆமென், வழியில ஒரு இடத்துல கூட இந்த யாக்கோபு பட்டினியா இருந்துடக்கூடாது. நமக்கு ஒரு பரம யோசேப்பு இருக்கிறார். இங்கிருந்து அங்கே போகிறது வரைக்கும் நம்மை போஷித்து கிருபையாய் திருப்தியாய் நடத்துகிறவர். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இத்தனை காலம் இல்லை என்று அழுதான். இப்பொழுது யாக்கோபு புறப்பட்டு போய் யோசேப்பை கண்டு கழுத்தை கட்டி அணைத்து ரொம்ப நேரம் அழுறாங்க. துக்கத்தின் கண்ணீர் இப்பொழுது ஆனந்த கண்ணீராய் மாறுகிறது. ஆமென். வேதனையில ரொம்ப நாள் அழுது சந்தோஷத்துல அந்த கண்ணீர்லாம் சந்தோஷ கண்ணீராய் மாறும்போது, ஆமென், உங்கள் கண்கள்ல மீண்டும் கண்ணீர் வரும். அது இழந்த கண்ணீர் அல்ல, திரும்ப பெற்றுக்கொண்ட கண்ணீர், ஆனந்த கண்ணீர். ஆமென். அவர் கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவார். இனி பஞ்சம், இனி அவமானம் கேட்கப்படாதபடிக்கு கர்த்தர் இதை செய்வார். இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்க போகிறது. சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் என்றாகிலும் கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே, கிரகிக்க முடியா சொல்லுங்க. வனாந்திரமே வனாந்திரமே வாழ்க்கை, ஆனாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. ஆமென். கர்த்தரின் பக்கம் உண்டு. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். அப்பா பார்த்து கொள்வார். ஆமென். அவர் பார்த்து கொள்வார், அவர் பார்த்து கொள்வார். இயேசுவை நம்புவேன், இயேசுவை நாளெல்லாம். ஓ, என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன்.
இயேசுவை நம்புவேன், இயேசுவை. ஷரபலபரபதுரப அச்சராலராலராலராலராதரம் ரீபா மாமா கரோ சத்தனரே. ஓ வெட்கப்பட்டு ஹல்லேலூயா பாடி முடிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து கைகளை அசைத்து அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. கர்த்தர் நமக்காக ஒரு கீர்த்தி பொருந்திய நாட்டை, அவமானம் நீங்கும்படி, தரித்திரம் நீங்கும்படிக்கு கர்த்தர் எழுப்ப போகிறார். நம்பிக்கையோடு ஆமென் என்று சொல்லி, ஆமென். நாம் சாகாமல் பிழைத்திருக்கும்படி வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து நான் நம்புறேன் ஆண்டவரே, இந்த கண்ணீர் எல்லாம் என் நன்மைக்கான தண்ணீராய் மாறப்போகிறது. எஸ் ஃபாதர், நீர் எனக்காக ஒரு கீர்த்தி பொருந்திய நாட்டை எழும்ப பண்ண போகிறீர். நீர் எழும்ப பண்ணிவிட்டீர். நீரே கோ என் எல்லாமே பார்த்து கொள். நீரே கோவா சம்மா என் கூடவே நடத்திடுவீர். இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர், நடத்திடுவீர். ஓ எஸ் லார்ட், இனிமேல் ஓ கடைசி வரை நடத்திடுவீர். ஒரே சத்தமாய் நீரே கோரலபகரபபா சந்தரபலபபபபபபா எல்லாமே பார்த்து கொள்வீர். ஓ நீரே ஆமென். கூடவே ஆமென். அப்பா, யாக்கோபின் கண்கள் இழப்பின் அடையாளத்தை கண்டது. அதே கண்கள் பிழைப்பின் அடையாளத்தை காணும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்தது போல ஆமென் நீங்கள் அறிவீர்கள். விடியற் காலத்தில் அதை காண்பீர்கள். உங்களுக்கு ஒரு விடியற் காலத்தை கர்த்தர் கிருபையாய் வைத்திருக்கிறார். நல்ல தகப்பனே நன்றி. உடைய பிரசன்னம் நிறைந்த இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து அப்பா எங்களோடு நீர் பேசின, பலப்படுத்தின உடைய தயவுக்காய் நன்றி. யோசேப்புக்கு தெரியும் யாக்கோபு இருக்கிற இடத்துல இருந்து தன்னிடத்தில் வரும் வரைக்கும் அவனுக்கு எவ்வளவு ஆகாரம் தேவைப்படும். அதை அறிந்து ஆண்டவர் இந்த 10 சாக்கு நிறைய அவனுக்கு தானியத்தை அப்பா எல்லாவற்றையும் கொடுத்து அப்பா வழியில எங்கும் முடங்காதபடிக்கு தன்னிடத்திலே வரவழைக்க ஒரு யோசேப்புக்கே முடியும்டா. எங்கள் துவக்க நீரப்பா ஆண்டவர் உம்மிடத்தில் வந்து சேரும் வரைக்கும் எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தருகிற எங்கள் நல்ல தகப்பன் நீர் இருக்கிறீர். ஒரு கீர்த்தி பொருந்திய நாட்டு. யோபுவின் வாழ்க்கையில் அந்த ரகசிய செயல் இருந்துச்சு. எல்லாரும் பார்க்க வந்தாங்க.
ஆமை விசாரிக்கிறது போல எப்படி அவனுக்கு எல்லாம் திரும்ப கிடைச்சது? கண்டிப்பா அப்படிதான் பார்க்க வந்திருப்பாங்க. அப்படி எல்லா கண்களும் காணும்படிக்கு நீர் ஒரு அற்புதத்தை, அப்பா, ஒரு நாட்டை, ஆண்டவரே, ஒரு தோட்டத்தை எங்களுக்காய் உருவாக்குகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்து அந்த விடியற்கால ஆண்டவர் உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளித்து, விடியற்கால வெளுப்பை போல உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து சாட்சியாய் நிறுத்தும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த மாதம் ஆண்டவர், இந்த மாதம் 30 நாட்கள் பிள்ளைகளுக்கு நன்மையா இருப்பதாக சுகம், பலன், கிருபைகளை கொடுத்து காத்துக்கோங்க. போக்கிலும் வரத்திலும் விசேஷமாய் காத்துக்கோங்க. குடும்பங்களிலே தேவ சமாதானம் தங்கட்டும். சபைகளிலே ஆவியானவருடைய அசைவாடுதல் பலமா இருக்கட்டும். புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும். காரியங்கள் வாய்க்கப்படட்டும். இந்த மாதம் உறுதிப்படுத்தப்படுகிற மாதமாய், கைகூடி வருகிற மாதமாய் ஆண்டவர் நீர் மாற்றி தருவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. 9ஆம் மாதத்திலே ஆண்டவரே, ஆகாய் தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னீரே, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. அப்படியே கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கிருபை பெருகட்டு. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஞானம் கிருபைகளை கொடுங்க. வெளியூர்களை, வெளிநாடுகளில் இருக்கிறவர்களை கண்மணி போல பாதுகாத்து ஆசீர்வதிங்க. ஆண்டவர், வேலை செய்கிறவங்களை பாதுகாத்துக்கோங்க. கையின் கிரியைகளை ஆசீர்வதித்து ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த மாதம் திருப்தி அடைந்து மீதம் எடுக்கத்தக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. புதிய வாசல்கள் திறக்கட்டும். எல்லார் மேலும் கிருபை இருக்கட்டும். எல்லாவற்றையும் ஆண்டவரே, எல்லாவற்றால் நிரப்புகிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.